எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம ஊர்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொள்கை மாற்றத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மத்திய அரசு ரேஷன் கடைகள்ல இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருந்த பொருட்களுக்கு பதிலா இனிமே நேரடியா டிஜிட்டல் பணமா கொடுக்க ஒரு புதிய திட்டத்தை சமீபத்துல அறிவிச்சிருக்காங்க. இது சாதாரணமான ஒரு அறிவிப்பு கிடையாதுங்க. பல வருஷங்களா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டத்தை மொத்தமா மாத்த போற ஒரு முடிவு. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம குறிப்பா 4 விஷயங்களை பார்க்க போறோம். 1. தற்போதைய ரேஷன் திட்டம் எப்படி இருக்கு? 2. இந்த சிஸ்டத்துல இருக்கிற சவால்கள் என்னென்ன? 3. நேரடி பணப்பரிமாற்றம்னா என்ன? மற்றும் 4. இந்த இ-ரூபி வவுச்சர்கள் எப்படி வேலை செய்ய போகுது? இதையெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்க்கலாம். முதல்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ரேஷன் திட்டம் எப்படி செயல்பட்டுட்டு இருக்குன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம். நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வகையான ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டுல இருக்கு. அதாவது முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, முன்னுரிமை அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அந்தியோதயா அன்ன யோஜனா, அப்புறம் பொருளா அட்டை. ஒவ்வொரு குடும்பத்தோட பொருளாதார நிலைமைக்கு ஏத்த மாதிரி தான் இந்த கார்டுகளை அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இதனால ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் இந்த சிஸ்டம்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல சரியா பொருந்தி வந்துடுறாங்க. இந்த கார்டுகளை வச்சுக்கிட்டு நாம அரிசி, கோதுமை, சக்கரை, துவரம்பருப்பு, பாமாயில்னு நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல அத்தியாவசிய பொருட்களை இலவசமாவும் மானிய விலையிலையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்த ஸ்மார்ட் கார்டு வந்த பிறகு விநியோகத்துல ஓரளவுக்கு வெளிப்படைத்தன்மை வந்திருக்கிறதையும் நம்ம கண்கூடா பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் இந்த புது திட்டம்னு நீங்க கேட்கலாம். அரசாங்கம் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறாங்கன்னு அடுத்து பார்க்கலாம். அரசாங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தற்போதைய முறையில ரேஷன் கடைகள்ல சில முறைகேடுகள் தொடர்ந்து நடக்குது. குறிப்பா போலியான ரேஷன் கார்டுகள் மூலமா பலர் தேவையில்லாம பலனடைறாங்கன்னு சொல்றாங்க. இதனால உண்மையிலே உதவி தேவைப்படுற ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொருட்கள் போய் சேரமாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களோட வாதம். எந்த ஒரு மோசடியும் இல்லாம உதவிகள் நேரடியா உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த மாபெரும் மாற்றத்தோட முக்கிய நோக்கமா சொல்லப்படுது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய அரசாங்கம் முன்வைக்கிற தீர்வு தான் இந்த நேரடி பண பரிமாற்றம். இத பத்தி கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற முறையில நம்ம கடையில போய் அரிசி, சர்க்கரைன்னு பொருட்களா வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா இனிமே கொண்டு வரப்போற முறையில இந்த பொருட்களுக்கு பதிலா அதுக்கு இணையான மதிப்புள்ள டிஜிட்டல் வவுச்சர்களாகவோ அல்லது நேரடி வங்கி பரிமாற்றமாகவோ அந்த நிதி நம்ம கைக்கு வந்துரும். சிம்பிளா சொல்லப்போனா பொருளுக்கு பதிலா பணம். உடனே உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி ஓடும். சரி, மாசத்துக்கு எவ்வளோ பணம் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு குடும்பத்துக்கு மாசம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படலாம்னு தகவல்கள் சொல்லுது. இது நேரடியா மக்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கணிசமான தொகைதாங்க. ஆனா இந்த இடத்துல நாம ஒன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 1000 முதல் 2500 ரூபாய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் கிடையாது. உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு பண்ணி அதுக்கேத்த மாதிரி தான் இந்த வவுச்சர் தொகையை அரசாங்கம் முடிவு செய்வாங்க. பெரிய குடும்பமா இருந்தா கொஞ்சம் அதிகமாவும், சின்ன குடும்பத்துக்கு அதுக்கேத்த மாதிரியும் கணக்கிடப்படும். இது ரொம்பவே லாஜிக்கான ஒரு முறை தானே. இப்போ அடுத்ததா இந்த முழு திட்டத்தோட முதுகெலும்பா இருக்க போற அந்த இ-ரூபி வவுச்சர்கள் நடைமுறையில எப்படி வேலை செய்யும்னு சுருக்கமா பார்த்துடலாம். இ-ரூபினா என்ன? ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இது ஒரு டிஜிட்டல் டோக்கன் மாதிரி செயல்படும் ஒரு அமைப்பு. எந்த ஒரு இடைத்தரகர்களுக்கோ மோசடிக்கோ இடம் கொடுக்காம உங்க வவுச்சர்கள் நேரடியா உங்களோட மொபைல் நம்பருக்கு SMS அல்லது QR கோட் வடிவுல வந்துடும். அரசாங்கம் கொடுக்கிற உதவி ரொம்ப பாதுகாப்பா நேரடியா உங்க போனுக்கே வந்து சேர்ற ஒரு அருமையான தொழில்நுட்பம் இது. இது நமக்கு எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்குதுன்னு இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் 1, உங்க மொபைலுக்கு நேரடியா வவுச்சர் வரும். ஸ்டெப் 2, அந்த வவுச்சரை வச்சுக்கிட்டு நீங்க வழக்கம் போல ரேஷன் கடையிலயோ அல்லது வெளியில இருக்கிற மளிகை கடையிலயோ போய் பொருட்கள் வாங்கிக்கலாம். ஸ்டெப் 3, இல்ல எனக்கு இப்போ பொருட்கள் வேண்டான்னு நீங்க நினைச்சா அந்த வவுச்சரை நேரடியா பணமா மாத்தி உங்க பேங்க் அக்கவுண்ட்லயே போட்டுக்கலாம். ஒரு பயனாளியா நமக்கு கிடைக்கிற அந்த சாய்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான விஷயம். சரி, இந்த பெரிய மாற்றம் எப்போ வரப்போகுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நடக்க போறது இல்லைங்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்தியா முழுசும் இந்த திட்டத்தை அமல்படுத்தணும்னு மத்திய அரசு ரொம்பவே தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வேகமான ஒரு காலக்கெடு தான் சொல்லணும். ஆனா இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். கேட்கறதுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கிற இந்த மொபைல் அடிப்படையிலான டிஜிட்டல் திட்டம் ஸ்மார்ட் போன் மற்றும் இன்டர்நெட் வசதி சரியாக இல்லாத நம்ம கிராமப்புறங்கள்ல நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? பாமர மக்களும் இதை சுலபமா பயன்படுத்த முடியுமா? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாம மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.